அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 22,652 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர் மே மந்தோட ஃபியூச்சர் வந்துட்டு ஹை 22,705, லோ வந்து 22,530. அப்போ இந்த ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 175 புள்ளிகள். இதனுடைய சராசரின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 90 புள்ளிகள் கிட்டத்தட்ட வரும். அப்போ 90 புள்ளிகள் அப்படின்னா 22,620 அப்படிங்கிறது மிக முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்தில் ஆவரேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபின்னு சொல்லுவாங்க, அதற்கு மேலே தான் ஆரம்பமாக போகிறாங்க. இது வந்து இன்றைக்கி கேப் அப்பா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இன்றைக்கி கேப் அப் கிடையாது. கேப் அப் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 22,705 அப்படிங்கிற இடத்துக்கு மேலே அந்த இடத்திற்கு மேலே நம்மளுக்கு ஆரம்பமாகும் போது தான் கேப் அப்னு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து பாசிட்டிவ் ஓப்பன் வேணால் சொல்லலாம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஆரம்பமாகிறது வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுவே நேற்றைய ஹைக்கு மேலே நம்மளுக்கு ஆரம்பமானால் மட்டும்தான் அது கேப் அப் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ இன்றைய தினத்தோட ஆரம்பம் அப்படிங்கிறது வீக்லி ஓப்பன். அந்த வீக்லி ஓப்பனில் இருந்து தான் இந்த வாரத்துக்குண்டான ரேஞ்ச் ஹை லோ கிரியேட் ஆக போகுது. அப்போ இந்த வீக்லி ஓப்பன்லேருந்து அந்த ஹை லோ நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, குறைவாக அமையக்கூடாது. குறைவாக அமைச்சதுன்னா இன்னொரு முனை வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக போகிறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியோட சென்ற வாரத்தோட ஹை லோ பார்க்கணும். நம்மளுக்கு 22,620 இது வந்து ஸ்பாட்டுக்கு. இதே குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டால் 22,198. அப்போது இந்த இடங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்துக்கு உட்பட்டு சந்தை இருந்தால் இது வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே, அதாவது ஒரு வாரத்தோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே உண்டான இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் 5 நிமிடமோ 15 நிமிடமோ ஒரு நாள் பிரேக் அவுட்டெல்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த 22,620 22,198 சந்தை இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ வீக்லி நீங்கள் ரேஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே டே பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். அப்போது நேற்றுன்னா கடந்த வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா 22,419 நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. வீக்லி ஹைக்கு போகனாலே 22,620 தேவை. வீக்லி லோக்கு போகணும்னா, அதாவது சென்ற வாரத்தோட லோக்கு போகணும்னா இது இம்பேக்டட் ஆக போகுது. அப்போது ரெண்டு பக்கமே 200 புள்ளிகளில் இருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதுலையே அதிகமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்த ஹை தான். குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 47,628 தான். அப்போது க்ளோசிங் 48,200 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹையை நம்ம தாண்டணும் அப்படின்னாலே 500 புள்ளிகள் ஒரு பயணம் போகணும். அதே மாதிரி லோவை இம்பேக்ட் பண்ணோன்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகளை இம்பேக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற பிரேக் அவுட்ஸை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பார்க்க வேணும். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா அதனுடைய போட்டியாளர் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு 22,500 போட்டு 22,600 காலை கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டியில் 48,500 கால் 48,500 புட்டு கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் 48,200 கொடுத்துருக்காங்க. 48,500 கால் 500 புட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராடல். அப்போ இன்றைக்கி அட்டவணை எப்படி மாற்றமடைகிறது அப்படிங்கிறத முக்கியம். 48,500லேருந்து ஒரு வேறு மாதிரி நம்மளுக்கு அட்டவணை மாற்றம் ஏற்படும் போது தான் சந்தையோட தாக்கம் இருக்க வாய்ப்பாக இருக்கும். 48,500 அடிப்படையில் 48,500 காலோட ஹை 400 ரூபா 48,900. 48,500 புட்டோட ஹை 500 ரூபா நம்மளுக்கு 48,000. க்ளோசிங் பார்த்திங்கன்னா 48,500 கால் 184 ரூபா. அப்போ 48,584 684. 48,500 புட்டோடது 430 ரூபா 400 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 48,100. அப்போ இந்த ஜோன் 48,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை இதுவாக இருக்க போகிறது. இதன் தன்மையை பார்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வால்யூட்டி நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்துட்டு கம்மியாக இருக்குது. இன்றைய தினத்தோட ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதுதான் வீக்லி ஓப்பன், இது ரொம்ப முக்கியம். அப்போ 48,000 கால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 503 ரூபா. அப்போ 48,503 48,500 கால் 217 48,717 49,000 கால் 68 ரூபா 49,068. 49,000 புட் 723 ரூபா 700ன்னு வச்சுட்டா 48,300. 48,500 புட் 360 ரூபா. அப்போ 48,140. 48,000 150 ரூபான்னு வச்சுட்டா 47,850. அப்போ இந்த ஜோனெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்க முடியும். அதனால் வீக்லி ஓப்பன் இங்கிருந்து தான் ஒரு வாரத்தோட ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் டெய்லி ஓப்பனையும் வீக்லி ஓப்பனையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சை செட் பண்ணி நீங்கள் லாஜிக்கலாக பார்த்து வாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.